எந்தெந்த இடத்துல என்னென்ன அறைகள் அமைக்கிறது, சின்ன வீடா இருந்தாலும் நம்ம அன்றாட உபயோகிக்கக்கூடியது எந்தெந்த இடத்துல வச்சு உபயோகிக்கணும் அப்படிங்கறதையெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். உதாரணமா அக்னி மூலைன்னா அக்னி மூலையில தான் நம்ம சமைக்கணும். கன்னி மூலைனா கன்னி மூலையில தான் அந்த வீட்டினோட எஜமானர் படுக்கணும். வாய் மூலைனா கழிவறை வச்சுக்கிறதுக்கு, அதை உரம்புறக்கார இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்தாங்கன்னா தங்குறதுக்கான அறைகளை அமைச்சுக்கணும். ஈசானியத்திலீங்கன்னா ஈசானியத்துல ஒரு கூடம், அதாவது வர்றவங்களை வரவேற்கிறதுக்கு, அப்புறம் நம்ம உட்காந்து பேசுறதுக்கு. நான் என்னோட வீட்டினோட ஈசானியத்துல இருந்து தான் நான் பேசுறேன். அதுக்கு முன்னாடி ஒரு சிட் அவுட்னு சொல்றாரு, திண்ணை. அந்த காலத்துல திண்ணைன்னு சொல்லுவாங்க. அது வந்த உடனே ஏதோ உட்காந்து பேசிட்டு அப்பவே வெளியே போற மாதிரி. இந்த மாதிரியான அமைப்புகளோட சரியா ஒரு வீட்டை அமைச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கலாம். ஒரு ஊர்ல ஒவ்வொரு வீடும் இயற்கையோட சேர்ந்து வாஸ்துக்கு இருக்கிற வீடா இருந்தா அந்த ஊரே சிறப்பா இருக்கும். அந்த மாதிரி ஊர்கள் சிறப்பா இருக்கிற போது